தமிழகத்தில் 5 ஆண்டுகள் தாவேகா ஆட்சி இருக்கும் என்றும் முதலமைச்சர் விஜய் உறுதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஊழலற்ற சமூக நீதி மதசார்பற்ற கொள்கைகளை பின்பற்றும் ஒரு ஆட்சியாக தாவேகா ஆட்சி இருக்கும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஊழலற்ற சமூக நீதி மதசார்பற்ற கொள்கைகளை பின்பற்றும் ஒரு ஆட்சியாக தாவேகா ஆட்சி இருக்கும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தாரணி. தாரணி, வணக்கம். கூட்டத்தில் முதலமைச்சர் என்னென்ன சொல்லியிருக்காரு, இது குறித்த விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் ரம்யா. இன்று நடைபெற்ற நட்புறவு கட்சிகளின் கூட்டத்தில் முதலமைச்சர் பேசிய தகவல்கள் நமக்கு வெளியாகி உள்ளன. 2 மாதங்களில் ஆட்சி கலைந்துவிடும், 6 மாதத்தில் கலைந்துவிடும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டாம் எனவும் 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நிச்சயமாக நடக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்தது. இதற்கு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தோழமை கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இன்று கோவளத்தில் உள்ள தாஜ் ஹோட்டலில் இந்த கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் மதிமுக தலைவர் வைகோ ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். கம்யூனிஸ்ட், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியில் இருந்து ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே தெரிவித்திருக்கின்றனர். கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லை எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். இன்று நடைபெற்ற கூட்டத்தில் அவர்கள் இருவருமே வரவில்லை. மேலும் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக காங்கிரஸ் மற்றும் அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பேசிய தகவல்கள் நமக்கு தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. இந்த தகவல்களில் 2 மாதத்தில் ஆட்சி கலைந்துவிடும், 6 மாதத்தில் ஆட்சி கலைந்துவிடும் என சொல்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் எனவும் 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நிச்சயம் நடைபெறும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். இந்த 5 ஆண்டுகளில் ஊழலற்ற ஒரு ஆட்சியாக, சமூக நீதி ஆட்சியாக, மதசார்பற்ற கொள்கைகளை பின்பற்றும் ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கும். அதில் எந்த ஒரு சமரசமும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அனைவரும் கான்பிடென்டாக இருங்கள் எனவும் முதலமைச்சர் உறுதி கூறியிருக்கிறார். வருண்யா. தாரணி, விவரங்களுக்கு நன்றி.